கொஞ்சம் கொண்டு போனாரு. இன்னொரு விஷயம் பாஸ்டர் ரொம்ப நன்றி. இந்த வருஷம் பாசிட்டிவ்ல எங்கள் டாபிக்கே மேலே உயர எழுப்பிடுவோம் தான். ஆமாம், ஆனால் டேக் அ மூமெண்ட்டை கருத்து நமக்கு தருவார். கூடிய கோயிட் அவுட் மினிஸ்டர் பாஸ்டர்ஸ் நல்லா கை தட்டி ஜாலி எழுப்பி பாடலாம். போன டைம் போட்ட அந்த ஆட்டத்துக்கு இன்னைக்கு வரணும் அந்த அபிஷேகம் இருந்துட்டு இன்னைக்கு அப்படி இல்லைனாலும் வேற மாதிரியா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாம் எழுந்து நின்று கொஞ்சம் களைப்பாக வந்திருக்கலாம். இலைப்பானாலும் 12 மணி நேரம் டிராவல், ஒரு நிமிஷம் படுக்காம தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் ஹல்லேலூயா இது சட்டைகளை விரிக்கும் காலம், கமா உயரங்களில் பறக்கும் காலம், இது சட்டைகளை. ஆமா, நீங்க பாடினதான் பாட முடியும், இந்த பாட்டு அப்படி நான் அப்படி பாட முடியாது. உயரங்களில் பறக்கும் காலம், ஓ உன்னதரின் மகிமை என்னே உதித்ததா. உயரங்களில் உன்னதரின் மகிமை எனக்குள் இருப்பதா. உயரங்களில் பறந்திடுவே. ரெடியா? பறக்க எத்தனை பேருக்கு ஆசை? அம்மா 4 பேர் 5 பேருக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை. விமானத்தை அடிக்கடி பார்ப்பேன். அதில் டேக்கப் ஆகிறது ரொம்ப பிடிக்கும். அது ஒன்றே தான் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு ரகசியம் இருக்குது. புவி இருப்பு என்பது ரொம்ப பவர்ஃபுல். எதை போட்டாலும் கீழே வந்துடும். ஆனால் ஒரு விமானம் மாத்திரம் அதை மீறி மேலே போகும். அதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பவர். முதல் மனுஷன் கண்டுபிடிச்ச எல்லாவற்றையும் காட்டிலும் எதனா செல்போன் இருந்து எதனா இருந்த நான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை அப்ரிஷியேட் பண்ணனா புவி இருப்பை தகர்த்தெறிந்து மேலே பறக்கிற ஒரு அனுபவம். நான் சொல்றேன், இந்த உலகம் எவ்வளவு தடுத்தாலும், மற்றவர்கள் எவ்வளவு தடுத்தாலும் சரி, no man can stop that vision. உன் தரிசனத்தை, உன் ஊழியத்தை, உன்னுடைய காரியத்தை, உன் வேதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. நான் ரொம்ப உணர்றேன். நான் பார்த்துட்டு வரேன். என் லைஃப்ல உணர்ந்துட்டு வரேன், அனுபவிச்சுட்டு வரேன். எத்தனை வேக தடைகள் இருந்தாலும் தகர்த்தெறிவோம். அவன் சொல்லுங்க, ஒன்று தகர்த்தெறி மேலே போன பறந்து போடுவோம். அவன் சொல்லுங்க, மேலே உயரே 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 சட்டைகள் இருந்தான். அவன் உயர கொஞ்சம் அப்படிதான் ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் 3 இன்ஜின் இருக்குதான் என் விமானத்தில். அதில் ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வராங்க வெளியே, செகண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ரன்வேக்கில் வரலாம். ஆனால் கடைசி 3 இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகலாம். அப்போ ஒரு சவுண்ட் ஒரு விமானத்தில் போகிறவங்களுக்கு நல்லா அந்த அனுபவம் இருக்கும். மிகப்பெரிய சவுண்ட், உள்ளே கேட்க முடியாது அந்த சவுண்டு. அந்த சவுண்டு தான், அந்த எனர்ஜி தான் எல்லாவற்றையும் தகர்த்து மேலே பறக்கிற ஒரு எனர்ஜி தான். நான் விசுவாசம் 2 நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். ஏசுக்கு சித்தனாவை கடந்து வந்திருக்கலாம். ஆனா ரெகவத்தை யாரும் கடந்து முடியாது. ரெகவத் மீன்ஸ் எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கம். உன் விரிவாக்கத்தை யாரும் தடை செய்யவே முடியாது. மேலே உயரே 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 நான் பறப்பே. உயரே 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 நான் பறப்பே. இந்த பறக்க ரெடி. சத்தம் வரலையே. உடைய கருக்கூட்டத்தில் ஒர்ஷிப் கிடைத்தது ஒன்றும் டஃப்னு தெரியும். 30 ஆண்டுகளாக செஞ்சிருக்கேன். ஆனால் கருத்து சோத்திரம் தப்பு உடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பறப்போம், அப்பதான் நம்ம ஜனங்களை பறக்க வைக்க முடியும். அவன் சொல்லுங்க, மேலே உயரே 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 நான் பறப்பே. உயரே 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 நான் பறப்பே. இதுல இந்த பாட்டுல உண்மையிலே அது ஊழியக்காரங்க நன்றி அழகா பறந்துட்டு போவார். எனக்கு அதில் ஒரு ரேஷ் ரொம்ப பிடிக்கும். அதில் நான் அப்படி போவாங்க. உண்மையில சொல்றேன், உயர பறக்கக்கூடிய அனுபவம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மறந்துடுங்க, சிறு பிள்ளைகளை போல மாறுவோம். எத்தனை பேர் மாற தயாரா இருக்கிறீங்க? அவன் மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே உயரே. நீங்க மாட்டீங்கன்னா நான் பறப்பேன். எனக்கு அப்படி ஆசையா இருக்கு. ஆமா, எல்லா புழுக்களும் பிறக்கிறது புழுவாக, புழுக்களாவே மறைக்கிறது. ஆனா ஒரு புழு மாத்திரம் பிறப்பில புழு, ஆனா மறைப்பது புழுவாக மறைக்கிறதுல பட்டாம்பூச்சியாய் மாறுறது, பறந்து போகிறது. நான் சொல்றேன், அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். புழுக்கள் பறக்குமா? பறக்காது. ஆனால் வண்ணத்து பூச்சியாய் மாறினால் புழுவும் பறக்கும். கமான் கமான். உலகமே உன்னை பார்த்து, உலகமே ஊழியத்தை பார்த்து மதிக்கிற அளவுக்கு விதிக்கப்பட்ட ஊழியம் மதிக்கப்படும் நிலைக்கு வருவதற்காகவே நம் மேலே பறக்கிற அனுபவம். கமான் கமான். மேலே உயரே 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 நம் பறப்பே. உயரே. ஆமா,
உயரங்களில் பறக்கும் காலம். ஓ, இது சட்டைகளில் விரிக்கும் காலம். நான் உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் இருந்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை எனக்குள் இருப்பதால் உயரங்களில் பறந்திடுவேன். கஷ்டத்தோட வந்திருக்கிறோம். நம் ஊழியர்களுக்கு உண்மையிலே உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஒரு ஊழியர்கள் நமக்கு தான் ஊழியருடைய அனுபவம், அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். பல சுச்சுவேஷன் வந்திருக்கலாம், கொஞ்சம் வரணும். அங்கே தான் டிப்ரெஷனோட வந்துட்டோம். மக்கள் தான் நம்மெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மூடி பாதி கொட்டி சின்ன கொஞ்சம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டோம். இருக்கிறத தக்க வச்சு கொள்ளுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா பாடுங்க. நான் சொல்றேன், ஒரு பாடல் இந்த இடத்துல எனக்கு கொண்டு நிற்க வச்சிருக்குதுன்னா அதில் நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க தெரியல. அந்த ஒரு பாடல் தான் நான் பாடுறேன். எத்தனை கான்ஃபரன்ஸ், ஒரு வருஷம் எந்த கான்ஃபரன்ஸும் இந்த ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு மைக் வந்துச்சு. இது நாள் நீங்கள் பார்த்துட்டு இந்த மைக் சாதனம் இல்லை, பறந்து அவன் அடிச்சு மேல பறக்கணும். கமான் 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 கமான். மேலே உயரே உயரே, ஓ உயரே, நான் பறப்பேன். உயரே உயரே உயரே, நான் பறப்பேன். உயரே உயரே உயரே, நான் பறப்பேன். உயரே பசை பறப்பேன். உயரே நான் பறப்பேன். சட்டைகளை காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஒரு சட்டைகள் இருக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்னே குடித்ததால் உயரங்களில் பறந்து பறப்போம். உன்னதரின் மகிமை என்னே குடித்ததால் உயரங்களில் மேலே ஐயா, தாழ்மையான வேண்டுகோள், அன்பான ஊழியர்களுக்கு கொஞ்சம் பரப்பையா, இல்லைன்னா நான் உட்காந்துருவேன். அவன் கொஞ்ச நேரம் சட்டெல்லாம் கைட்டு வச்சுட்டு வந்து சட்டைகள் எடுக்கிறதெல்லாம் இதை சட்டைகள் விரிக்கும். அவருக்கு ஒரு ஸ்பீட் நானும் வந்திருக்கேன். கொஞ்சம் சொல்றாரு, பட்டன் ஒழுங்கா போட்டீங்க ஃபர்ஸ்ட். ஐயா, பட்டன் போட தெரியும், நாங்க தான் கைட்டு விட்டுக்கிறோம். ஏன்னா பறக்க போறோம். அவன் சொல்லுங்க, பறக்க போறோம், பறக்க போறோம், பறக்க போறோம். நீங்க சொல்ல முடியும், பறக்க போறோம். சொல்ற இது விசுவாசம், பறக்க போறோம். ஓவரா தெரிஞ்சிட்டனா தெரியட்டும், பரவாயில்ல, பறக்க போறோம். ஓவரா தான் பேசுவோம், ஏன்னா அவரும் ஓவரா தான் பேசுறாரு. அவன் சொல்லுங்க, உன்னதரின் மகிமை எனக்குள்ள வந்தா நான் ஓடிட்டேன். நான் அடிக்கடி சொல்றேன், நான் ஓடுற ஒரு ஆள், நான் ஒரு டிராவலர். எப்பவுமே என்னை ஸ்டாப் பண்ணவே முடியாது. உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. எனக்கு இதில் சில வார்த்தைகள் எல்லாம் ப்ராஃபஸி நல்லா பாடுவோம். ஏன்னா அந்த 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 சூழ்நிலை ஃப்ளோ எனக்கு கிடைக்காதனால தான் உங்களுக்கு ஒரு நேரம் பேசிக்கிறேன். அந்த ஃப்ளோ கிடைச்சதுலாம் ஸ்டார்டிங்லேருந்து இது வரலாம் ஒரு அரை மணி நேரம் பாடிட்டு வந்த பாட்டு. இந்த பாடல் 1 மணி நேரம் ஒரு இடத்துல பாடி ஆரம்பிச்சு. ஒரே ஒரு பாடல் தான் உன்னதரின் மகிமை. ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு சோகமாக வந்துக்கிற போது நான் சோகமானு உங்களுக்கு. ஆனால் நான் பேசி நீங்கள் சோகமாயிட்டு அதெல்லாம் வேணவே வேணாம். இந்த நாள் எல்லாமே கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கடவுள் எல்லாம் தட்டுமையா எழுந்து எழுந்து நிற்காதீங்க. உற்சாகமா ஊழியருக்கு சொல்லி தரணுமா, மீன் குட்டிகளுக்கு நீச்சல் கற்று தரணுமா? ஆமா, ஏற்கனவே கற்றுக்கொண்ட மீன் குட்டிகள் தண்ணியிலே பொருந்தணுமா? ஆமேஸ்வரங்க, தண்ணியிலே பொருந்தவர்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதா? எல்லாம் ஹல்லேலூயா. இது சட்டைகளை விரிக்கும் காலம். ஐயா, இது உயரங்களில் பறக்கும் காலம். கமான் சார், சட்டைகளை விரிக்கும். My dear reverends, my dear father, my dear doctors, please சட்டைகளை உயர அடிச்சு பரப்போம்.
50 அடிக்கு பறக்காதுங்க, 100 மடங்கு பறக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், அந்த வேகத்துல நான் வந்திருக்கிறேன். 7வது மாசத்துல ஹalleluya 100 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கிறோம். மாத்திரம் அட்லீஸ்ட் கையை வைத்து பார்ப்போம். 4 5 8 பேருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். 8 ஆமா 6 அதோட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், நான் உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், நான் உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்னே உயரங்களில் முதலடி இசபெலி சத்தம் ஓய்ந்து போனது. சூரியச்செடியின் அனுபவம் ஐயாங்கள் எங்க அனுபவத்தில் இசபெலி சத்தம் ஓய்ந்து போனது. சூரியச்செடியின் அவன் அந்த வார்த்தை பாடு, அது ப்ராஃபஸியா நான் சொல்றேங்க. அந்த பாட்டே ஒரு ப்ராஃபட்டிக்கல் சத்தம். அப்படியே நம்ம பாடுங்க, நிச்சயமா அதெல்லாம் கொஞ்சம் மாறட்டும். இசபெலி சத்தம் தம்பி, இசபெலி சத்தம் 2வது முதலடி பாருங்க. ஒரு அலவர செகிலி வலவர நெக்ஸ்ட் ஓகே, இது வார்த்தை பாருங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் பாடணும், கட்டாயம் பாடி தான் போகணும். இசபெலின் சத்தம் ஓய்ந்து போனது, இதுதான் நம்ம அனுபவம். சூரியச்செடியின் நாட்கள் முடிந்து போனது, இசபெலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரியச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க, உன்னதரின் சத்தம் எனக்குள் ஒலிப்பதா, உற்சாகம் ஓடுகிறே. யார் சத்தத்தை கேட்காதீங்க. 1000 பேர் சொல்லலாம் உன்னை குறிச்சு, ஆனா அது நடுவில் சைலண்டா ஒருத்தர் உன்னோட பேசுறாரு பாருங்க. அந்த சத்தம் சொல்கிறது, நீ எழுப்பு, நீ வெளியே புறப்பட்டு போ, நீ ஆசைகளை ராஜாவாக மாற்று, யெகோவை நீ ராஜாவாக மாற்று, எலிஷாவின் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியை மாற்று என்று சொல்லி மெல்லிய சத்தம் ஒன்று தணிக்கும். அக்னி வரும், காற்று வரும், எல்லாம் வரும். அதுல எல்லாம் கர்த்தர் இல்லையா? மெல்லிய சத்தம். 1000 பேர் பேசுறதுல கர்த்தர் இல்லை. மெல்லிய சத்தத்தோடு உன்னோட நீங்க பேசுவார். உன்னதரின் சத்தம் எனக்குள் ஒலித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன்.